இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான பாகக்காய் பிட்லை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பாகக்காய் பிட்லைக்காக முதல்ல நம்ம ஒரு மசாலா வறுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பு கொஞ்சம் லைட்டாக செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் சிம்மில் வச்சே வறுத்துக்கோங்க. இது ஒரு பாதி அளவு வறுபடும் பொழுதே நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பையும் தனியாவையும் நல்லா வறுத்துக்கோங்க. அடுத்ததாக இது கூட நம்ம ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ கடலைப்பருப்பும் தனியா காஞ்ச மிளகாய் எல்லாமே நல்லா வந்து வறுபட்டுருச்சு. இது கூட நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை லைட்டாக கலந்துருங்க. ரொம்ப வறுக்கணும்லாம் அவசியம் இல்லை. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த வறுத்த தேங்காய் கடலைப்பருப்பை எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்சரில் சேர்த்துருக்கோம். இதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம கடாயில் ஒரு எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளியை வந்து கரைச்சிருக்கோம். அந்த கரைச்சலை இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம இந்த புளிக்கரைச்சலோட 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். இந்த பாகக்காய் பிட்லைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த புளிக்கரைச்சலோட சாம்பார் பொடியும் உப்பும் சேர்ந்து நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம புளிக்கரைச்சலும் சாம்பார் பொடியும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதை ஒரு வாட்டி கலந்துருங்க. நான் ஏற்கனவே பாகக்காவை வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இந்த புளிக்கரைச்சலோடு சேர்த்துக்கலாம். இந்த பாகக்காய் இந்த புளிக்கரைச்சலோட கொஞ்சம் நேரம் வந்து கொதிக்க விடுங்க. நம்ம ஏற்கனவே பாகக்காவை வேக வச்சுருந்தோம். இப்போ இந்த புளிக்கரைச்சலோடு சேர்ந்து பார்த்திங்கன்னா பாவக்காய் நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம். நான் துவரம்பருப்பு ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த துவரம்பருப்பையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம துவரம்பருப்பு சேர்த்த பிறகு எல்லாமே சேர்த்த மாதிரி நல்லா கலந்துடலாம். இது எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் கொதிக்கட்டும். நல்லா கொதிக்கவும் ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து கருவேப்பிலையே சேர்த்து தாளித்து வச்சுருக்கோம். அந்த தாளிப்பை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய சுவையான பாகக்காய் பிட்லை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த பாகக்காய் பிட்லையை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து தயிர் சாதம், ரசம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.